உங்களுக்கு தினமும் தேவையான ஃபைபர் அளவு கிடைக்காமல் இருக்கலாம் தெரியுமா? ஒரு அடல்ட்டுக்கு தினமும் குறைந்தது 25 கிராம் ஃபைபர் தேவைப்படும். ஆனால் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு தினமும் தேவையான ஃபைபர் எடுத்துக்கொள்வதில்லை. நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குங்க. காலையில் ரஷ், ஆஃபீஸ் டென்ஷன், அவுட் சைட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சில ரீசன்னால் நம்ம வெஜிடபிள்ஸை அவாய்ட் பண்ணுறோம். இதனால் நம்ம பாடிக்கு தேவையான நார்ச்சத்து முழுவதுமாக கிடைப்பதில்லை. அதனால்தான் கான்ஸ்டிபேஷன்ஸ், ப்ளோட்டிங், கேஸ் ப்ராப்ளம், ஓவர் ஈட்டிங், டைஜஷன் இஷ்யூஸ் இப்படி நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். முதல்ல ஒரு விஷயம் கிளியராக சொல்லிக்கணுங்க. வெஜிடபிள்ஸ் மிக மிக முக்கியம். ஏன்னா அதில் ஃபைபர் மட்டும் இல்லை, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் வெஜிடபிள்ஸை எப்போவுமே அவாய்ட் பண்ணாதீங்க. ஆனால் சில நாட்களில் வெஜிடபிள்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம், குக்கிங் செய்ய கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ட்ராவலில் இருக்கலாம், அல்லது சம்டைம்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு ஈஸி பேக்கப் ஆப்ஷன்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவும் வெறும் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில வகையான ஃபுட்ஸ் இருக்குங்க, வெஜிடபிள் இல்லாமலே. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா முடிவில் ஒரு ஃபுல் டே 25 கிராம் ஃபைபர் ஃபுட் பிளான் சொல்ல போகிறோம். சரி, முதல்ல ஃபைபர் ஏன் அவசியம் என்று புரிஞ்சுக்கலாம். நம்ம பாடி கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணும். ஆனால் ஃபைபர் மட்டும் முழுசாக டைஜஸ்ட் ஆகாது. அது என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம டைஜஷன் சிஸ்டம் க்ளீனாக ஒர்க்காக ஹெல்ப் பண்ணும். இதோட முதலாவது பெனிஃபிட் என்னென்னா, டைஜஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சாப்பிட்ட ஃபுட் ஸ்மூத்தாக குடல்களில் மூவ் ஆக ஹெல்ப் பண்ணும். இரண்டாவது, கான்ஸ்டிபேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணும். பல பேருக்கு மோஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஃபைபர் குறையுது. ஃபைபர் ஸ்டூலுக்கு பல்க் கொடுத்து ஈஸியாக வெளியே போக ஹெல்ப் பண்ணும். மூன்றாவது, கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுங்க. நம்ம குடல்களில் நல்ல பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா ஹெல்த்தியாக இருக்க ஃபைபர் முக்கியம். அடுத்தது, நீண்ட நேரம் வயிறு நிறைவாக இருக்கும். இதனால் அன்னெசரி ஸ்நாக்கிங் குறையும். வெயிட் லாஸ் முயற்சி செய்பவர்களுக்கு ஃபைபர் ஃபுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. மேலும் சுகர் கண்ட்ரோல் செய்யவும், கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் செய்யவும் உதவும். அதனால்தான் டாக்டர்ஸ் மற்றும் நியூட்ரிஷன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தினமும் ஃபைபர் இன்டேக் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஃபைபர் குறைவாக இருந்தால் கான்ஸ்டிபேஷன்ஸ், கேஸ், ப்ளோட்டிங், ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட், ஃப்ரீக்வெண்ட் ஹங்கர் இப்படி பல ப்ராப்ளம் வரலாம். அதனால் தினமும் மினிமம் 25 கிராம் நார்ச்சத்து நம்ம எய்ம் பண்ணணும். ஓகேங்க, இப்போ என்னெல்லாம் ஃபுட்னு பார்க்கலாம். முதலாவது சூப்பர் ஃபுட் சியா சீட்ஸ். ஏன் தெரியுமா? வெறும் 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ்லேயே சுமார் 10 கிராம் நார்ச்சத்து இருக்குங்க. அதாவது நமக்கு தேவையான டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ஸில் பெரிய போர்ஷன்ஸ் இதுவே கலெக்ட் பண்ணிடும். இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, கண்டிப்பாக சோப் பண்ணாமல் எடுத்துக்கவே கூடாது. வாட்டரில் சோப் பண்ணி குடிக்கலாம், இல்லைன்னா மில்கில் மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். ஸ்மூத்தியாக சேர்த்து கூட நம்ம அதை குடிக்கலாம். ஓவர் நைட் புட்டிங் மாதிரியும் சாப்பிடலாம். இதன் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஃபுல் ஃபீலிங்காக இருக்கும், டைஜஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், வெயிட் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் அதிகமாக சாப்பிடாதீங்க, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. மேலும் வாட்டர் அதிகமாக குடிக்கணும். அடுத்தது ஃப்ளாக்ஸீடுங்க. இதுவும் ஃபைபர் ரிச் ஃபுட். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸீடில் 4 கிராம் நார்ச்சத்து இருக்கும். இதில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் கூட இருக்குது. இது எப்படி பெஸ்ட் வேயாக சாப்பிட்லான்னா, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடராக்கி யூஸ் பண்ணலாம். அதை கர்டில், ஓட்ஸ், ஸ்மூத்தி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம்.
ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஹார்ட் ஹெல்த்துக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக உள்ள ஃபுட் வந்து என்னென்னா ஓட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் ஒரு சூப்பர் சாய்ஸுங்க. டேபிள் ஸ்பூன் ஓட்ஸில் அரௌண்ட் 2 கிராம் ஃபைபர் இருக்குது. எஸ்பெஷலி ஓட்ஸில் இருக்கும் சால்யூபிள் ஃபைபர் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் செய்யும். நீண்ட நேரம் ஃபுல்லாக ஃபீலிங் தரும். இதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு உடனே பசி வராது. இன்ஸ்டன்ட் சுகர் சீரியல்ஸை விட ஓட்ஸ் பெட்டர் ஆப்ஷன். அடுத்தது பாதாம். 2 டேபிள் ஸ்பூன் பாதாமில் 3 கிராம் நார்ச்சத்து இருக்குது. இதில் ஹெல்த்தி ஃபேட்ஸ், விட்டமின் இ கூட இருக்குங்க. இது பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, நீங்கள் ஓவர் நைட்டில் சோக் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா காலையில் சாப்பிடலாம். ஹெல்த்தி ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம், ஆனால் கம்மியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீனட்டுங்க, வேர்க்கடலை. இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ்டட் பீனட்டில் 2 கிராம் ஃபைபர். இதில் ப்ரோட்டீன் கூட இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிப்ஸ் விட பீனட்ஸ் பெட்டர். ஆனால் டீப் ஃப்ரைட் பீனட் ஸ்நாக்கை வந்து முக்கியமாக அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கொண்டைக்கடலைங்க. கொண்டைக்கடலை கூட சூப்பர் ஃபுட். டேபிள் ஸ்பூன் பாயில்டு கொண்டைக்கடலையில் 3 to 4 கிராம் ஃபைபர். இதை எப்படி சாப்பிட்லான்னா, நீங்கள் சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சேலடில் சேர்த்துக்கலாம், ப்ளஸ் ஸ்நாக் பவுல் மாதிரி சாப்பிடலாம். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக கொய்யா பழத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் வந்து நார்ச்சத்துக்கு கிங்குன்னா அது கொய்யா தாங்க. ஒரு மீடியம் கொய்யாக்கால அரௌண்ட் 5 கிராம் நார்ச்சத்து இருக்குது. இதை விதையுடன் சாப்பிட்டா இன்னும் நல்லது. சாப்பிட்டா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, லோ கேலரி ஃப்ரூட். மேலும் ஈஸியாக சேர்க்கக்கூடிய நார்ச்சத்து உள்ள உணவுகள் என்னென்னா ஃப்ரூட்ஸ், முழு தானியங்கள், பழுப்பு அரிசி, ப்ரௌன் ரைஸ், வெண்ணெய் இல்லாத பாப்கார்ன், முளைக்கட்டிய பயிறு வகைகள், இவை எல்லாமும் சேர்த்துக்கலாம். இவைகளும் நார்ச்சத்தை இன்க்ரீஸ் செய்ய ஹெல்ப் பண்ணும். இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு நாள் எப்படி 25 கிராம் ஃபைபர் கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் ஓட்ஸ் வந்து 2 கிராம், சியா சீட்ஸ் அதோடு சேர்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் சியா சீட்ஸ் சேர்த்துட்டிங்கன்னா அதுவே வந்து 12 கிராம் ஆகிடும். ஸ்நாக்கு வந்து ஒரு கொய்யாப்பழம் 5 கிராம், லஞ்சுக்கு கொண்டைக்கடலை 4 கிராம் வந்துருக்கு. ஈவினிங்கை வந்து ஸ்நாக்ஸுக்கு பாதாமும் இல்லை வேர்க்கடலை பீனட்டும் சாப்பிட்டீங்கன்னா 5 கிராம் வந்துடும். இதுவே வந்து உங்களுக்கு டோட்டலாக 25 கிராம் ஃபைபர் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இது காம்ப்ளிகேட்டட் டயட்டாக எதுவும் செய்ய தேவையில்லை. ஆனால் இந்த ஃபுட்டெல்லாம் உங்களால் வெஜிடபிள்ஸ் எடுக்க முடியாத டயத்தில் எடுத்துக்கங்க. ஆனால் மெயினாக முக்கியமாக 3 வேளையும் நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது மிக மிக அவசியம். ஃபைபர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். முதலாவதாக தண்ணீர் குறைவாக குடிக்காதீங்க. ஃபைபர் அதிகமாக சாப்பிட்டு தண்ணீர் குறைவாக குடித்தா ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன்ஸ், கேஸ் வரணும். இரண்டாவது, சடனாக ஃபைபர் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ் பெஸ்ட் சாய்ஸ் தான், ஆனால் வெஜிடபிள்ஸ் இல்லாத நாட்கள் கூட ஃபைபர் இன்டேக் மெயின்டைன் பண்ண இந்த ஃபுட் உதவும். முக்கியமாக தினமும் மினிமம் 25 கிராம் ஃபைபர் எய்ம் பண்ணுங்க. தண்ணீர் அதிகமாக குறைங்க. ப்ராசஸ்ட் ஜங்க் ஃபுட்ஸை குறைச்சிக்கோங்க. உங்கள் டைஜஷன்ஸ் அண்ட் கட் ஹெல்த், ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ.